கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஒரு 6 பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நிஃப்டி 50, அதுக்கப்புறம் நம்ம மிட் கேப் ஸ்டாக்ஸில் ஒன்று, அதுக்கப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்த ஒரு 2 ஸ்டாக்ஸுக்கும் நம்ம பார்த்துருவோம். ஸோ டிஸ்க்ளைமர் பார்த்தீங்கன்னா, நம்ம கொடுக்கக்கூடிய இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ நம்ம வீடியோ வந்து மார்னிங் 7லேருந்து 8 o'clock அப்லோட் பண்ணிடுவோம். சரி, வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நிஃப்டி 50ல் இருக்கிற ஸ்டாக்ஸை பார்த்துருவோம். ஸோ கெமிக்கல் செக்டார் யூபிஎல் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் என்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஸோ 571 ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை வந்து ரன் பண்ணுங்கள். இதோட டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ப்ரீவியஸ் ஹை ஸோ 635 நீங்கள் ஃபஸ்ட்டு டார்கெட்டாக வச்சுக்கலாம். ஸோ ஸ்விங்குக்கு ஓகே. நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டாக் வந்து பவர்கட். ஸோ பவர்கட் பார்த்திங்கன்னா அதோட கரெக்டாக இதோட ப்ரீவியஸ் லோவில் சப்போர்ட் எடுத்துருக்கு. ஸோ சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே தான் போக போகுது. ஸோ நீங்கள் என்ட்ரின்னு பார்த்தோம்னா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ எடுத்துக்கிட்டு இந்த ட்ரெண்ட் லைனை 329க்கு கீழே நீங்கள் ஸ்டாப் லாஸாக செட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை வந்து ரன் பண்ணலாம். ஸோ டார்கெட் பார்த்தீங்கன்னா 360, அதோட ப்ரீவியஸ் ஹை வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்னொரு விஷயம், ஸோ சரண்யா அப்படின்றவங்க என்கிட்ட ஒரு 25,000 இருக்குது. ஸோ அதை நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ஆனால் எனக்கு ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, அதாவது காமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம ஒரு 1 வீக்குள்ளே எனக்கு ரிட்டர்ன்ஸ் வேணுன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு உள்ளே வந்தோம் அப்படின்னா, ஒரு ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னா, ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 1 வீக்கில் ரிட்டர்ன் வந்து வரலாம். ஸோ ஆனால் ஒரு 10 ஸ்டாக் எடுக்கிறீங்கன்னா அதில் ஒரு ஸ்டாக்ஸ் வந்து உங்களுக்கு டார்கெட் அச்சீவ் ஆகும், மற்ற ஸ்டாக்ஸ்லாம் ஆகும்னு நம்ம சொல்லவே முடியாது. நானும் நிறையா டைம் அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். ஆரம்பத்தில் அது சக்ஸஸ் ஆனதே கிடையாது. ஸோ 1 வீக்குள்ளே எனக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் வேணும்னு எதிர்பார்த்து நம்ம ட்ரேட் எடுத்தோன்னா அது நமக்கு அகென்ஸ்டாக தான் இருக்கும். ஸோ ஒரு குறிப்பிட்ட டைம் இதுக்குன்னு அதாவது ட்ரேட் பண்ணுறதுக்குன்னு நீங்கள் தனியாக மணி எடுத்து வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். இல்லைனா இது கொஞ்சம் ஒரு மாதிரி எதிர்மறையாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் 5,000 இல்லை 10,000 கூட வச்சுக்கோங்க. பட் ரொம்ப குயிக்காக எனக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்க முடியாது. மார்க்கெட் வந்து ஒரு ரேண்டமாக தான் மூவ் ஆகும். ஸோ மார்க்கெட் ரேண்டமாக ஒரு மூவ் ஆகும்போது ஸ்டாக்ஸும் அப்படி தான் இருக்கும். ஸோ அதனால் நம்ம 1 வீக்குள்ளே எதிர்பார்க்கவே முடியாது. ஸோ நீங்கள் கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டாக் சிப்லா. ஸோ சிப்லா வந்து அதோட ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே ஸ்ட்ராங்காக அவங்களுக்கு வந்து புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ நம்ம என்ட்ரின்னு பார்த்தோம்னா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம என்ட்ரி எடுத்துக்கிட்டு ஸ்டாப் லாஸ் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழேயே வச்சுக்கோங்க. 1596 ஸ்டாப் லாஸை வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை ரன் பண்ணுங்கள். ஒரு 2,000 ரூபா வரைக்கும் போகிறதுக்கான 1,700 ரூபா வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டாக் டைட்டன். ஸோ இந்த டைட்டன் வந்து நான் ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். அதோட ஆல் டைம் ஹையில் இருந்து இந்த ஆல் டைம் ஹையை எப்போ பிரேக் பண்ணுதோ நம்ம அப்போ வந்து என்ட்ரி எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணும்போது ஓப்பன் க்ளோஸ் வெளியில் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். இதோட ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ப்ரீவியஸ் லோ இது இங்கே வச்சுக்கலாம். 3,517 இல்லை 3,508 ஸ்டாப் லாஸை வச்சுக்கிட்டு நம்ம இந்த ஸ்டாக்ஸை வந்து டைட்டனை ரன் பண்ணலாம். அதோட ப்ரீவியஸ் ஹை, அதோட ஆல் டைம் ஹையும் அதுதான் 3,880 டார்கெட்டாக நம்ம வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டாக் கேஇசி. ஸோ கேஇசி வந்து ஒரு பிக் ஆர்டர் ஒன்று வின் பண்ணியிருக்காங்க, கிட்டத்தட்ட 1,200 கோடி. ஸோ நேற்று தான் அது நியூஸ் வந்துச்சு. அந்த நியூஸோட இம்பேக்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து 5% அப்சைடில், அதாவது நேற்று ஃப்ரைடே வந்து 5% அப்சைடில் போயிருக்கு. ஸோ என்ன கேட்டால் இந்த ஸ்டாக்ஸ் வந்து இந்த டைம் உடச்சிடும் அப்படின்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ நியூஸ் பேஸ்டாகவும் ஒரு ஆர்டரும் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து 1, 2, 3, இது 4th ஸ்விங். ஸோ 4th ஸ்விங் கண்டிப்பாக உடைக்கும்.
உடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. மேக்ஸிமம் டைம் உடச்சிக்கிறோம். ஸோ அதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. நீங்கள் ஸ்டாப் லாஸை வந்து இந்த கேண்டிலுக்கு கீழே வச்சுக்கலாம். ஸோ 905 ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த ஸ்டாக்ஸை ரன் பண்ணுங்கள். இதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 1050 ரூபா போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டாக் பேடிஎம். ஸோ பேடிஎம் வந்து அதோட ப்ரீவியஸ் ஹையை சப்போர்ட் எடுத்துகிட்டு வருங்க. அதோட ப்ரீவியஸ் ஹையில் சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் ஒரு நல்ல பிரேக் அவுட், ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12% அப்சைடில் போயிருக்கு ஃப்ரைடே. ஸோ நீங்கள் இதை கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ ஸ்டாப் லாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 499 ஸ்டாப் லாஸை வச்சுக்கிட்டு நீங்கள் பேடிஎம்மை ரன் பண்ணலாம். ஸோ இதோட டார்கெட்னு பார்த்தீங்கன்னா 792 டார்கெட்டாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. ஸோ ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு லாட் ஆஃப் ஷேர்ஸ் வந்து பை பண்ணியிருக்காரு. ஸோ அவர் எதுக்காக லாங் டேர்முக்காக தான் பை பண்ணியிருப்பார்னு நினைக்கிறேன். ஸோ லாங் டேர்முக்கு ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் என்ன கேட்டால் கொஞ்சம் ரிஸ்க்கு எடுக்க தயாராக இருக்கிறவங்க, இது மிட் கேப் ஸ்டாக்ஸ் தான், சேஃபாக தான் இருக்கும். ஸோ பயப்பட வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. ஸோ நானும் இந்த ஸ்டாக்ஸ் வந்து ஹோல்டிங்கில் வச்சுருக்கேன் லாங் டேர்முக்கு. ஸோ நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை வந்து தாராளமாக வச்சுக்கலாம். என்ன உங்களுக்கு ட்ராக் பண்ணிக்கிட்டே வரணும், ஒவ்வொரு ரிசல்ட்ஸும் இந்த எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கிட்டே வாங்க. ஸோ டெக்னிக்கலாகவும் நீங்கள் கவனிச்சுக்கிட்டே வாங்க. இந்த ஸ்டாக்ஸ் வந்து என்ன கேட்டால் இந்த 69 இல்லை 67 அகைன் மறுபடியும் புல் பேக் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதோட ப்ரீவியஸ் லோ அது இதோ இந்த லோவில் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ உங்களுக்கு அதை வீக்லி ஷார்ட்னா உங்களுக்கு இன்னும் கிளியராக தெரியும். இருங்க, சாரி ஒரு நிமிஷம். ஸோ பார்த்தீங்களா அதோட ப்ரீவியஸ் லோ. ஸோ இந்த ப்ரீவியஸ் லோவில் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஓகே, நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்த எம்எம்டிசி கேட்டிருந்தார், செந்தில் முருகன்றவர். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஸ்டாக்ஸை வந்து கிட்டத்தட்ட என்ட்ரி எடுக்கணும்னா இந்த இந்த ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு வேளை அந்த ட்ரெண்ட் லைன் விட்டு மறுபடியும் கீழே பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா இந்த லோவுக்கு வரலாம். ஸோ இந்த லோவுக்கு வரும், அதாவது 79 அப்படின்ற இடத்துக்கு, அந்த இடத்துக்கு வந்து மறுபடியும் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதோட டார்கெட் 128 வரைக்கும் போகும். ஸோ எம்எம்டிசி ஒரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு நல்ல டவுன், அதோட ஆல் டைம் ஹைலேருந்து நல்லா டவுன் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் அகைன் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ நான் சொல்லியிருக்கிறது ஒரு ஸ்விங் ட்ரேடிங் மட்டும்தான் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இதே செந்தில் முருகன் தான் அந்த ஸ்டாக்ஸையும் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் கேட்டிருந்தார், ரெஃபெக்ஸ். ஸோ அந்த ரெஃபெக்ஸ் வந்து நீங்கள் என்ட்ரி எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இது சரியான மூவ். கிட்டத்தட்ட அதோட ஆல் டைம் ஹைலேருந்து நிறையவே ஏறிடுச்சு. ஸோ நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை கண்டிப்பாக நான் பை பண்ணணும் அப்படின்னு என்ன கேட்டால் இந்த இடத்துல பை பண்ண தேவையில்லை, வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு ஷார்ட் டேர்முக்காகனா நீங்கள் தொடவே வேணாம் அந்த ஸ்டாக்ஸை. ஒரு ஸ்விங் ட்ரேடிங்க்கு நீங்கள் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ரைசிங் வேஜில் இந்த ஸ்டாக்ஸ் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த டவுன் ட்ரெண்ட் சேனலை எப்போ டச் பண்ணுதோ அப்போ நீங்கள் என்ட்ரி எடுங்க. ஸோ டார்கெட் பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்ட் சேனல். ஸோ இதே மாதிரி தான் மூவ் ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக்ஸ் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் நன்றியும் அன்பும்.